ஃபர்ஸ்ட் ஆஃப் தூங்கிட்டார் சத்தியமா. ஏன்னா நல்லா இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப், ஓப்பனாக சொல்லணும். விக்னேஷ் ராஜா வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரு ஹைப் கொடுக்குற மாதிரியும் இல்லை, ரொம்ப மொக்கையாகவும் இல்லை, நல்லா இருக்குது பார்க்கலாம். நெகட்டிவ்னா என்கேஜிங் ஃபேக்டரு, பாசிட்டிவ்னா மியூசிக். படம் சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் சார் சூப்பராக பண்ணியிருந்தாரு. தனுஷ் வந்து எல்லா பேங்க் கொள்கை தான் நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா நம்ம பட் ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நடுவில். ஃபஸ்ட்டு 1 hour கழித்து தான் கதைக்குள்ளாரே போகிறாங்க. அந்த 1 hourல மொத்த தேட்டரும் தூங்கிடுது. லோன் வாங்கக்கூடாது சார். உலகமே பேங்க்கில் லோனில் முழுவி கிடக்கு. அது வாங்கக்கூடாது. அதுக்கான ஒரு சிறந்த படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு ஏக்கனட்மே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ப்ரோ படம் பரவாயில்ல ப்ரோ, படம் நல்லா இருந்தது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் தூங்கிட்டார் சத்தியமா. ஏன்னா நல்லா இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப், ஓப்பனாக சொல்லணும். ஏன்னா ஒரு எமோஷன் சென்டிமெண்ட்க்கு இவ்வளோ தூரம் இழுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் வந்து டேரக்டர் கிட்ட வைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்டர்வல் முன்னாடி ஒரு 15வது நிமிஷத்தில் பிடிச்சாரு. செகண்ட் ஹாஃப் மிரட்டி விட்டார். திருப்பி போர் தொழிலே பார்த்த மாதிரி இருந்தது. இது வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு, த்ரில்லர் இல்லை, ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருந்தது. படம் ஓகே, ஓவரால் நல்லா. செகண்ட் ஹாஃப் அதை விட எல்லாத்தோடய பயங்கரமாக இருந்தது. புரியல ப்ரோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வின்னருக்கு வந்து எப்பவுமே என்ன சொல்ல, நம்ம தனுஷ் வந்து நேஷனல் அவார்டு வின்னரு. அவர் கூட ஃபைட் பண்ணும்போது பயங்கரமாக பண்ணுவார். ஏன்னா பொலாவதானாக இருக்கட்டும், ஆடுகளமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பயங்கரமாக பண்ணுவார். ஏன்னா தனுஷ் வந்து ஒரு ஃபேவரட் ஆக்டர். அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் படம் வந்துட்டு 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு மியூசிக். புரியல, கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா சென்டிமெண்ட் இருக்குது, எமோஷன் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். புரியல ப்ரோ. பாசிட்டிவ்னா அந்த செகண்ட் ஹாஃபில் பிடிச்ச அந்த இதுதான் ட்விஸ்ட்டு. ஏன்னா ஒரு சின்ன நம்ம வந்து சிட்டி ஹைஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். மங்காத்தாலேருந்து ஹாலிவுட் மணி ஹைஸ்ட் வரைக்கும். வில்லேஜ் ஹைஸ்ட்டு நீங்கள் பார்க்கணுன்னா வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். மனுஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காரு எல்லாத்துலேயும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது அதான் நார்மல் பேங்க் ஸ்கேமு, எப்பயும் போல் நல்லா இருக்குது. இல்லை, நார்மலாக ஒரு யதார்த்தமான கதையாக தான் போகுது. ரொம்ப ஒரு ஹைப் கொடுக்குற மாதிரியும் இல்லை, ரொம்ப மொக்கையாகவும் இல்லை, நல்லா இருக்குது பார்க்கலாம். அதுதான் படத்தை தூக்கி நிறுத்துது. சூப்பராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் மியூசிக் தான் பக்காவாக இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒவ்வொரு சீனுக்குமே பக்காவாக பண்ணியிருக்காரு. புரியல, பாசிட்டிவ் தான் ஜிவி ஸ்கோரு. ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படம் ஃபுல்லாக அந்த 2 hour 40 நிமிஷம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரு, தனுஷ் ஆக்டிங் நல்லாயிருக்கு. பட் ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நடுவில். அது அந்த சோஷியல் மெசேஜ் ஸ்கிரிப்ட்னால ஸ்லோவாக இருக்குது. பட் நல்லா இருக்குது படம். நான் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்குது. என்னன்னா கொஞ்சம் என்கேஜிங் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணுறது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் என்கேஜிங் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். என்னன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரேன். ஒரு நல்ல டீசென்ட் படம் கொடுத்துருக்காங்க வீக்கெண்டுக்கு. பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் லாஸ்ட் 3 ஃபிலிம்ஸ் வந்து குபேரா, டெரேஷ் மீன், இட்லி கடை இதெல்லாம் ரொம்ப எமோஷனாக நல்லா இருந்தது. இது ஓகே. சாங்ஸ் தான் சூப்பராக இருக்குது. சாங்ஸ் தான் சூப்பராக இருக்குது. சொன்னேன் அந்த கரசாமி அதெல்லாம் பர்டிகுலராக சூப்பராக இருக்குது படம். நெகட்டிவ்னா என்கேஜிங் ஃபேக்டரு, பாசிட்டிவ்னா மியூசிக்கு. கரை வந்து ரொம்ப ஓகேவான படம் தான். போர் தொழில் மாதிரியான ஒரு படம் பார்த்துட்டு அதோட ரைட்டிங்கில் பிரமிச்சு போய் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தபோது வந்து விக்னேஷ் ராஜா வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் கொடுத்துருக்காரு. 2 மணி நேரம் 40 நிமிஷம் படம். ஃபஸ்ட்டு 1 hour கழித்து தான் கதைக்குள்ளாரே போகிறாங்க. அந்த 1 hourல மொத்த தேட்டரும் தூங்கிடுது. அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக் ஓகேவாக இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா தான் போயிட்டுருக்கு. கிளைமேக்ஸில் திருப்பி ட்ராக் பண்ணி திருப்பி தூங்க வச்சிடுறாங்க. விக்னேஷ் ராஜாட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு ஏனாதானோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எதிர்பார்க்கல. பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தனுஷ் வந்து அசுரன் மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. கேஎஸ் ரவிக்குமார் தான் இருக்கிறதுலே சர்ப்ரைசிங்கான பெர்ஃபார்மன்ஸு. ஃபேமிலியோட ஓகே, ஒரு 1 டைம் வாட்ச் பார்க்கலாம். பாசிட்டிவ்னா எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். நெகட்டிவ் வந்து படத்தோட ரைட்டிங். தனுஷ் நடிப்பு நீங்கள் சொல்லவே தெரியல. அவர் திறன் நின்னாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாட்டம் தான். அவர் சரி என்ன சொன்னால் லோன் வந்து பற்றி சொல்கிறாங்க, பேங்க் லோனை பற்றி தான் சொல்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் பேங்க் லோன் வாங்காதீங்க. ஏன்னா பேங்க் லோன் வாங்காமல் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா கன்வீன்ஸ் ஆகி பிடிப்பாங்க. ஏகப்பட்ட லோனை வட்டியை போட்டு நம்ம தலை தான் வந்து இடி விழுது. ஓரளவு ஓகே. ஏன்னா நம்ம தகுதிக்கு மீறி லோன் வாங்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஆசைப்படுவோம். நம்ம ஒரு ஏசி வாங்கணும், கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். நம்ம தகுதி எதுவுமே லோன் வாங்கணும். இப்போ நம்ம நடுத்தர மக்களாக இருந்தால் ஒரு காரு, பைக் வாங்கலாம், சைக்கிள் வாங்கலாம், தவிர ரொம்ப ஆசைப்படக்கூடாதுண்ணா. ஜிவி பிரகாஷ் மீது தான் கொஞ்சம் ரொம்ப ஹைப் ஆயிடுச்சுண்ணா. வேறு லெவல்ண்ணா அது.
ஃபேமிலி எல்லா ஆடியன்ஸும் பொருந்துண்ணா அது. எதுனா பாசிட்டிவ் எல்லாமே நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து எல்லா பேங்க் கொள்ளடி தான் நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா நம்ம கொள்ளடிக்கலாம், அது ரொம்ப இஷ்டத்துக்கு கொள்ளடிக்கக்கூடாது, ஒரு கொள்ளடிக்கணும்ண்ணா. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டோரி. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு, படம் ஃபுல்லாகவே நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு மேடம். இதான் பேங்க்கில் நடக்கிற இதுவை பற்றி சொல்ல வராங்க. புரிஞ்சுதுங்க சார். படம் சூப்பராக இருக்குது சார், செம்மையாக இருக்குது. லோன் வாங்கக்கூடாது சார். உலகமே பேங்க்கில் லோனில் முழுவி கிடக்கு, அது வாங்கக்கூடாது. அதுக்கான ஒரு சிறந்த படம் சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் சார் சூப்பராக பண்ணியிருந்தாரு. லைக் ஒரு பெரிய ஒரு ரொம்ப ட்ரையாக இருக்குமோ நினச்சோம், பட் இட் வாஸ் ஆசம் ஆக்சுவலி. ரொம்ப ஒரு காமெடியாகவே கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மெசேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோனை பற்றி இருக்குது. ஸோ லோன் பேஸ்டு, அந்த காலத்தில் வந்து லோன் வந்து இப்போ விவசாய லோன்லாம் தள்ளுபடி பண்ணாமல் பண்ணிட்டு இருக்காங்களே, ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம் சூப்பராக எடுத்திருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவானா லைக் பேங்க் வந்து எப்படி வந்து நம்மளை ஒரு ஹைஜாக் பண்ணி எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டே தெரியாமல் நமக்கு எப்படி வந்து பண்ணுறாங்களோ, அதை ஹிடன் சார்ஜஸாக என்ன இருக்கோ அதை வந்து பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்த்து நம்ம வேணும்னா அந்த லோன் எடுக்கலாம், வேணான்ற மாதிரி அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி லோன் எடுங்க அப்படின்றது தான் விஷயம். சாரி, மியூசிக் செம்மையாக இருக்குங்க, அப்படியே வைப்ரேட் ஆகுது, நமக்கு அவ்வளோ ஒரு இமோஷனலாக கனெக்ட் ஆகுச்சு. ஸோ மியூசிக் வந்து வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம், எந்த ஒரு ஏக்கனட்மே இல்லை, சூப்பராக இருந்துச்சு, ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்யூ.